ஷடங்க மந்திரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறேன். இந்த பஞ்சபிரம்ம மந்திரத்திற்கு சொன்ன மாதிரி தான் ஷடங்க மந்திரம்ங்கிறது ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதமான எழுத்தோ சொல்லோ வரியோ அதே தான். ஷடங்க மந்திரங்கிறது என்ன? ஓம் ஹிருதயாய நமஹ, ஓம் சிரசே நமஹ, ஓம் சிகாய நமஹ, ஓம் கவச்சாய நமஹ, ஓம் அஸ்திராய நமஹ, ஓம் நேத்ராய. இந்த இந்த சொல்லு இருக்கோ இல்லையோ, இந்த சொல்ல தான் ஷடங்க மந்திரம்னு சொல்கிறோம். இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஷடங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்கம் அங்கி அப்படின்னு ரெண்டாக பிரிப்பா தத்துவ நோக்கத்தில். அங்கம் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம். அங்கி அப்படின்னா அந்த உடலை தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடிய உயிர்னு அர்த்தம். இப்போ அங்க மந்திரம் அப்படின்னு சொன்னால் உடம்பை கொண்டிருக்கக்கூடிய உயிர், ஷடங்க மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த அங்கம்ங்கிற ஒரு மந்திரத்துக்கு இந்த சொல்லுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், உடம்பு அங்கம்னு சொல்கிறோம் சொன்னால் கூட ஷடங்கம்ங்கிறதுக்கு என்ன சிறப்பாக ஒரு அப்படின்னா, ஆகமங்கள் ஒவ்வொரு நிலையிலேயும் தனக்கான கருவி மொழியை கொண்டுள்ளது. கருவி மொழி அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்டல் லாங்குவேஜ்னு சொல்லுவாள். இப்போ TN09 அப்படின்னு போட்டால் அந்த ஊர் ஆர்டிஓ ஆஃபீஸை குறிக்கும், சென்னை அப்படின்னு. இப்போ கேஎல்னு போட்டால் கேரளா அப்படின்னு. கேஎல்னா கேரளான்னு அர்த்தம் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் இல்லை, எந்த டிக்ஷனரிலையும் கிடைக்காது. TNன்னா தமிழ்நாடுன்னு அர்த்தம் அப்படின்னு எந்த டிக்ஷனரிலையும் கிடையாது. அது ஒரு கருவி மொழி. அதை போக்குவரத்து துறையினர் தன்னுடைய அடையாளத்திற்காக அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி ஆகமங்கள் உணர்த்துகிற கருவி மொழியில் ஷடங்கம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, இறைவனை அடைவதற்கு 6 வகை வழிகளை ஆகமங்கள் சொல்லி இருக்கிறது. அதை தான் ஷடங்கம்னு சொல்கிறான். அப்போ 6 வகை வழி. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊருக்கு 4 பக்கமும் வழி இருக்கும். இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு. கப்பல்லேருந்து வரலாம், விமானத்துலேருந்து வரலாம், ட்ரெயின்லேருந்து வரலாம், பஸ்ஸுலேருந்து வரலாம், அப்படி தானே? அப்போ அந்த மாதிரி வரத்துக்கு ஒரு வழி சொல்கிறோம். அந்த மாதிரி சிவனருளை பெறுவதற்கான வழி என்ன அப்படின்னா, இந்த 6 மந்திரங்கள், 6 அங்க மந்திரங்கள். அப்போ அந்த 6ங்கிறது என்ன? எதன் வழியாக நாம் சிவன் அருளை பெற்றுவிடலாம் என்று சைவம் வரையறுக்கிறது. என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் அத்வான்னு சொல்கிறான். அத்வான வழி. 6 வழிகளின் மூலம் சிவபெருமானை அடையலாம். அது என்னது? வர்ணாத்வா, வர்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம். பதாத்வா, பதம்னா சொல்லுன்னு அர்த்தம். மந்திராத்வா, மந்திரம்னா ஒரு நீண்ட வரி, ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு வரி, அப்படி வச்சுக்கணும். அது ஒரு பெரிய கடல். அது ஒரு குறிப்பாக நான் சொல்கிறேன். வர்ணம், பதம், மந்திரம். புவனம் அப்படிங்கிறது இடம், வசிப்பிடம். சென்னை, கோடம்பாக்கம், வடபழனின்னு சொல்கிற மாதிரி புவனம்னா இடம். தத்துவம் அப்படின்னு சொன்னால் அடிப்படை பொருள். இப்போ வீடு செங்கல்லால் ஆனது மாதிரி, ஒரு டேபிள் மரத்தால் ஆன மாதிரி ஒரு விஷயம் தத்துவங்கிறது. தத்துவங்கிறது அடிப்படை. நான் யார் அப்படின்னா 36 தத்துவங்களாக சொல்லியிருக்கார். சைவம் 36 தத்துவமாக சொல்லியிருக்கு இந்த உடம்பை. இது உள்ளே எல்லாமே இருக்குது. 36 தத்துவத்தில் எல்லாம் அடங்கும். அதுக்கு பேர் தத்துவம். இந்த உடம்பை பிரித்தா, வீட்டை பிரித்தா செங்கல், மணல், கம்பி அது மாதிரி பிரிக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை பார்ட்டாக பிரிக்கிறோம், ஒரு வண்டியை பார்ட்டாக பிரிக்கிறோம். அந்த மாதிரி இந்த உடம்பை பார்ட்டாக பிரித்தா அதுக்கு பேர் தத்துவம். தத்துவம். கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவைகளின் வழியாகத்தான் நாம் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்கிறோம். இவைகளின் வழிகள் அடைக்கப்பட்டால் நாம் எந்த விதமான இந்த உலகத்தோட எந்த சம்மந்தமும் இல்லை. கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய்க்குள்ளே சாதம் போகாது, மூக்கு சுவாசிக்காது. அப்போ மெய் அதுக்கான உணர்வை இழந்து விட்டதுன்னா இறந்துட்டான்னு அர்த்தம். அப்போ இந்த 5 தான் வழி. கலான்னு பேர். அது பேர்
இப்போ வர்ண பத மந்திர புவன தத்துவ கலை, இந்த கலைகள், இந்த 6 தான் இறைவனை அடைவதற்கு உண்டான வழிகள். இது ஆவியுடையார் கோயில் அப்படின்னு, ஆவுடையார் கோயில் அப்படிங்கிற ஊர், மாணிக்க வாசகர் சிவபெருமான் குருவாக இருந்து உபதேசித்த தலம். இந்த 6ம் அங்கே இருக்குது. அங்கே விளக்காக வச்சுருப்பா. எல்லாமே வழி வாசல். ஒவ்வொரு துவாரத்துலேயும் இந்த மாதிரி விளக்குகளை எண்ணிக்கை வச்சுருப்பா. வர்ணம் பதம் மந்திரம் புவனம் தத்துவம் கலை, இந்த 6 வழிகளும் கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா சிவபெருமானோடு நம்மை 2 கலக்க வைக்கும். அப்படி அங்கமாக இருப்பது, சிவனுக்கு அங்கமாக இருக்கக்கூடியது, நம்மை போன்ற ஆன்மாக்களுக்கு இறைவனை அடையும் வழியாக இருக்கக்கூடியது, ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற 6 சொற்களாக கருதப்படுவது ஷடங்க மந்திரம் என்பதாக சொல்லப்படுகிறது. இதோட இதுக்கு விளக்கம் முடிஞ்சு போய்டுறது இல்லை. தனியாக ஒவ்வொருத்தரும் ஒரு குருக்கிட்ட உபதேசம் எடுத்துட்டு 1 வருஷம் பழகி அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணணும்லாம் சொல்லியிருக்கா, பக்குவம்லாம் சொல்லியிருக்கா. அதனால் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு விளக்கம், இது முழுமையான விளக்கம் இல்லை, அதற்கான ஒரு பகுதியை நாம் விளக்கி சொல்லுகிறோம். அதற்கு மேலே அது தொடரும். அந்த விளக்கம் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன்.